ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டு சேவிங்ஸ் 30 days 30 மணி டிப்ஸ் சீரீஸ். இன்றைக்கி டே 4ல் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இஎம்ஐனா என்னன்னு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாமல் மந்த்லி போகிற ஒரு சைலண்ட் இஎம்ஐ இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓடிடியில் 199 ருபீஸ், மியூசிக் ஆப்பில் ஒரு 149 ருபீஸ், எடிட்டிங் ஆப்புக்கு ஒரு 299 ருபீஸ், க்ளவுடுக்கு ஒரு 199 ருபீஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும். இதை சைலண்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டுன்னு நினைப்போம், ஆனால் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் 4 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓடிடி 199, மியூசிக் ஆப்பு 149, ஸ்டோரேஜ்க்காக ஒரு 199, ஷாப்பிங் ப்ரீமியம்காக 299. டோட்டலாக பார்த்திங்கன்னா 846 ரூபா பர் மந்த் வருது. வருஷத்துக்கு பார்க்கும்போது 10,000 ரூபா கிட்ட வருது. இந்த மணி நமக்கு கைக்கு வரல, சைலண்ட்டாக போகுது. நம்ம கேஷ் கொடுத்து செலவு பண்ணும்போது அதோட பெயின் தெரியும். யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் மறந்துடும். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனில் டெபிட் ஆகும்போது நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் டேஞ்சரஸ். இப்போது இதை கேன்சல் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். பெனிஃபிட் நம்பர் 1, இன்ஸ்டண்ட்டாக சேவிங் ஆகும். கேன்சல் பண்ணுனா நெக்ஸ்ட் மந்த்தே அந்த அமௌண்ட்டு நம்ம கையில் பேலன்ஸ் ஆகும். ரெண்டாவது, ஒரு கண்ட்ரோல் வரும். மணி நம்ம கையில் இருக்கும். மூணாவது, எமர்ஜென்சி ஃபண்டு ஹெல்ப் எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கே ஃபோனை எடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். நீடு வந்தால் லேட்டராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் லோன் வர்சஸ் வாண்ட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.